இன்றைக்கி நம்ம பேச போகிறது லைஃபோட மீனிங் பற்றி தாங்க. நம்ம நிஜமாக உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற பொய்கள் பற்றி. அதாவது இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ், மாரல்ஸ், எத்திக்ஸ் எல்லாமே இந்த சொசைட்டி நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது தாங்க. ஆனால் இது பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்க விடாமல் பண்ணுற அந்த அறியாமையை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணி இருக்கிற விஷயம் தான் நம்ம நிஜமாகவே உண்மைன்னு நம்பிட்டு இருக்க பொய்கள். என்ஜினியர் ஆகணும், 100K ஃபாலோவர்ஸ் வேணும், 6 டிஜிட்டில் சேலரி வாங்கணும், இப்படி இந்த சொசைட்டி பில்ட் பண்ணி இருக்கிற சக்ஸஸ், ஃபேம், ரேங்கிங் எல்லாமே வேணும்னு ஓடி ஓடி அழைச்சி போய் ஒரு இடத்துல நம்ம ஏண்டா ஓடுறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறாப்புல ஆகிரும். ஆனால் இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கிற எண்ணங்கள் தாங்க. பட் இந்த சொசைட்டி செட் பண்ணி வச்சு இருக்கிற ஸ்கோர் போர்ட் பின்னாடி எதனால ஓடுறோம், அங்கே தான் லூப் ஆஃப் வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் சரியா இருந்தா எல்லாருமே ஜெயிக்கணுமே. ஆனா என்ன தப்பு நடக்குது, எங்க தப்பு விட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சா இந்த கேட் அண்ட் மவுஸ் ரேஸ்ல ரேரா ஒரு பர்சன் வின் பண்ணுவாங்க. அவங்க சக்சஸ் ஸ்டோரியை பார்த்ததும் நம்மளுக்கு அது போல ஆகணும்னு ஒரு ஆசை வரும். அந்த சக்சஸ் ஸ்டோரி சிஸ்டம் கரெக்டா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃபாகவும் மாறும். பட் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் தாங்க. 1 மில்லியன் ஃபெயில் ஆகுறாங்க, அதை மறைக்க ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை ஃபுல்லாக ஸ்கேல் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு கெசினோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒருத்தனுக்கு ஜக் போட்டு அடித்தா மிச்சம் இருக்கவன் எல்லாம் அது அவங்களுக்கும் ஒரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கையிலேயே அங்கேயே தங்கிடுவாங்க. இங்கே எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் மோட்டிவேஷனல் இலூஷன் தாங்க. செல்ஃப் மேட் பில்லியனர் அப்படிங்கிறதே ஒரு அழகான போய் தான். 7,000 கோடிக்கு எப்படி ஒரு தெருக்கோடியில் இருக்கிறவன் போகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மீடியா நமக்கு கொடுக்குது. பட் இந்த ஸ்டோரியெல்லாம் எதுக்கு இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி நமக்குள்ளே கொடுக்கணும்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலத்தையே இங்கே பார்ப்போங்க, எலான் மஸ்க். இவரை எடுத்துக்கிட்டா இவர் ஒரு சுயம்புவா இந்த உலகத்தில் முன்னேறி வந்தவர் அப்படின்னு இந்த மீடியா வச்சு எத்தனையோ இடத்துல ப்ரொபகண்டா பண்ணியிருப்பாங்க. பட் உண்மை என்னன்னா, இவங்க தாத்தா ஃப்ளைட்டே வச்சுருந்தாருங்க, இவங்க அப்பா இன்ஜினியர், இவங்க அம்மா ஒரு மாடல். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. இவரோட உழைப்பால் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க அப்பா தென்னாப்பிரிக்காவில் ஒரு மரகத சுரங்கத்தை உரிமையாகவே வச்சுருந்தாரு. ஆனால் இவங்க எல்லாருமே தன்னோட உழைப்பால் மேலே வந்தவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே எதனால கொடுக்கணும்? Imagine a lottery where millions buy tickets, but only one person wins. That one winner becomes the symbol of hope, making everyone else believe they have a chance, even though the odds are incredibly small. It's kind of like dangling a carrot. That tiny possibility keeps people playing. ரோம் மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அடிமைகள் அப்படிங்கிறவங்க விற்பனை செய்யப்பட்டாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால வெளியே வரவே முடியலைங்க. ரோமில் அடிமைகளை ஏலம் போடுறப்போ அவங்களோட திறமை மற்றும் உடல் வலிமை அடிப்படையில் அவங்களோட விலை தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆப்பிரிக்காவில் அடிமைகளை பிடிச்சு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. அவங்க பண்ணைகள்லையும் சுரங்கங்களையும் வேலை செய்ய வைக்கப்பட்டாங்க. குடும்பத்தில் இருந்து பிரித்து வேறொரு இடத்துக்கும் வேலை செய்ய அனுப்பப்பட்டாங்க. இப்படி அனுப்பப்படுறப்போ அவங்களோட குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகுது. இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அந்த அடிமைகளுக்குள்ளேயே ஒரு அடிமை தலைவனை உருவாக்குனாங்க. அவங்களுக்குள்ளேயே தரவரிசை மற்றும் பிற விஷயங்களை அவங்கள பாதிக்க வச்சாங்க. இதனாலேயே அவங்க அதை தக்க வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. Oh, hi. Wait a minute. Who are you? What is the Matrix? Grow up, go to school, go to college, get a job, work for 40 years and die. Matrix is everywhere. The way you've been taught to think. The educational system. It's been all designed to one purpose. All they want is you to be slaves. Matrix exists to blind you from the truth. What truth? They have stolen your dreams. Your life doesn't have to look like that. சில விஷயங்களை மாற்றணும்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மேட்ரிக்ஸ் ஸ்லேவரி சிஸ்டம் அப்படிங்கிறத பிரேக் பண்ண ஸ்டாய்சிசம் மற்றும் ஜப்பானிய வாபிசாப்பி முறைகளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த முறைகளை நம்மளும் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக இந்த விஷயத்துல இருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸ்டாய்சிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டாய்க்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த விஷயத்த சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் ஸ்டாய்சிசம் வலியுறுத்துது. இதில் எல்லாமே நம்ம தேர்வு தான். சந்தோஷங்கிறதும் நம்ம தேர்வு தான், துக்கங்கிறதும் நம்ம தேர்வு தான். ஆனால் இங்கே நம்ம வள்ளுவர் சொல்கிறது போல் அளவறிந்து வாழ பழகு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே ஸ்டாய்சிசம்மை நீங்களும் ஃபாலோ பண்ணிடலாம். இந்த நாட்டின் முதலாளிகளுக்கு உண்மை தெரியும். இது அமெரிக்கா கனவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்புறதுக்கு நீங்களும் நானும் தூங்கணும்.
அவங்க உங்களை மெஷினும் ஓட்டவும் பேப்பர் ஒர்க் பண்ணவும் போதுமான அழிவோடு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. மோசமான வேலைகளையும் அமைதியாக ஏற்றுக்கிற அளவுக்கு முட்டாளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்கள் சோஷியல் செக்யூரிட்டியை பிடுங்க வராங்க. உங்கள் ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்கி வால் ஸ்ட்ரீட்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சீக்கிரமாகவே உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க. ஏன்னா இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானது. இது ஒரு பெரிய கிளப், நீங்களும் நானும் அதில் இல்லை. அவங்க மீடியாவை வச்சு என்ன நம்பணும், என்ன நினைக்கணும், என்ன வாங்கணும்னு சொல்கிறாங்க. நிலைமை மாறிடுச்சு. விளையாட்டு மோசடியாக இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியலை. அரசாங்கம் உங்களை டெய்லி ஏமாத்துறத யாரும் ஒத்துக்க விரும்பலை. அதனால எல்லாரும் வேலைக்கு போகிறோம், கார் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம்னு இருக்காங்க. அவங்க ஏமாத்துறதே தெரியாமல் சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு பேர் தான் அமெரிக்கா கனவு. அவங்க சீக்கிரம் எல்லாத்தையும் பிடுங்குவாங்க. ஏன்னா இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானது. இது ஒரு பெரிய கிளப், நீங்களும் நானும் அதில் இல்லை. நீச்சே சொன்னது போல மனுஷங்களை 2 விதமா பார்க்கலாங்க. ஒன்று ஸ்லேவ் மொராலிட்டி. இங்க பலவீனமானவங்க ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட விஷயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தனக்கான மதிப்பீடுகளை அதிலிருந்து உருவாக்கிப்பாங்க. இன்னொன்று மாஸ்டர் மொராலிட்டி. இவங்க ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட விதிமுறைகளை கேள்வி கேட்குற குரூப்பு. இந்த உலகம் அவங்களுக்கு கொடுத்த லேபிள்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு வீசிட்டு அவங்களுக்கான சுய மதிப்பீடுகளை அவங்களே உருவாக்கிப்பாங்க. மூவி என்ன சொல்லுது? நீ எங்க வேணா வேலை செய்ய, எவ்வளவு வேணா சுரண்டி தண்ணு, காக்கா பொடி, அடிமையாரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயிற்றுல வேணா மிதி, எவ்வளவு பேரை வேணா முட்டாள, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளடி, யாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க தெரியல. இந்த ஒரே ரூல் தான், பணம். ஆனா அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ற அலப்பறை இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு நாக்கு புடுங்கிக்கிட்டு செத்து போலாம். பஃபெட் போன்ற பணக்காரவங்க அவங்க வச்சிருக்கிற சொத்துக்கு அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற செக்ரட்டரியை விடவும் அதிகமாக டேக்ஸ் கட்டணுமா, கம்மியாக டேக்ஸ் கட்டணுமா? இங்கே என்ன நடக்குதுன்னா கம்மியாக தாங்க டேக்ஸ் கட்டுறாங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவங்க கட்டுற வரி விகிதம் வித்தியாசப்படுதுங்கிறத தான். செக்ரட்டரி வருமான வரியாக கட்டுறாங்க. பஃபெட் போன்றவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு வேறையாக கட்டுறாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னா ஒரு சொத்தை விற்கிறப்போ கிடைக்கிற லாபத்துக்கு கட்டுற வரிங்க. அதாவது ஒப்பீட்டளவில் இது வருமான வரியை விடவும் கம்மியாக தான் இருக்கும். அமெரிக்காவோட பணக்காரங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில வர்க்க வித்தியாசம் அதிகமாயிட்டே போறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க வச்சிருக்க பங்குகளை விற்காத வரைக்கும் அதுக்கு அவங்க வரி கட்ட தேவையே இல்லை. அதாவது அவங்க பங்குகளை விற்காம வச்சிருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கிற டிவிடெண்ட் மூலமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இல்லைனா அந்த பங்குகளை அடமானம் வச்சு கூட கடன் வாங்கலாம். இப்படித்தான் லீகலா வரி ஏய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு அந்த குறிப்பிட்ட நபர் இறந்துட்டாருன்னா ஸ்டெப் அப் பேசிஸ்ல அவங்க சொத்துக்களை அவங்க குடும்பத்துக்கு போறப்போ அந்த சொத்தோட மதிப்பு இறக்கும் போது என்னவா இருந்துச்சோ அதுதான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அதாவது அவங்க வாங்கினப்போ இருந்த விலையை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இதனால அவங்க குடும்பம் சொத்தை விற்கிறப்போ குறைவான லாபத்துக்கு வரி கட்டினா போதுங்க. அதாவது அவர் வாங்குறப்போ பங்கோட பெருமதி 10 லட்சமா இருந்துச்சுன்னு எடுத்துப்போம். அவர் வாங்கி இறக்கிறப்போ அதோட பெருமதி 50 லட்சம்னு வச்சுப்போம். அவங்க குடும்பத்துக்கு அது 50 லட்சம் ரூபாய்க்கு தான் கணக்கு வைப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த 60 லட்சம் ரூபாய்க்கு வித்தா 10 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் வரி கட்டுவாங்க. இதுவே ஒரு சாதாரண மனுஷன் அங்க 60 லட்சம் ரூபாய்க்கு வித்திருந்தா 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதை 60 லட்சம் ரூபாய்க்கு வித்ததுக்காக 50 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கட்ட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பணத்தோட அடிப்படை ஒரு கடன் தாங்க. அரசாங்கம் பணம் வச்சிடுறது கூட ஒரு விதமான கடன் தான். நம்ம வாங்குற இஎம்ஐ கூட நம்மளோட நல்ல கடன் செலுத்துற சிவில் ஸ்கோர் வச்சு இன்னும் அதிகமாக கடன் வாங்க தான் உதவும். நம்ம கட்டலைன்னா அபராதம், அதுவும் அவங்களுக்கு லாபம் தான். நம்ம கட்டிட்டே இருந்தா நம்ம கட்டுற வட்டி அவங்களுக்கு ஒரு வருமானம். நம்மளோட கடன் பத்திரங்களா மாறி சந்தையில வியாபாரம் ஆகுது. நம்ம டிபாசிட் பண்ற காசை கூட ஃபிராக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம்ங்கிற பேர்ல 10 மடங்கா டிஜிட்டல் முறையில் இன்னொருத்தனுக்கு கடனா கொடுக்குறாங்க. அப்போ கூட கேஷ் ஃப்ளோ அதிகமாகிறப்போ இன்ஃபிளேஷன் வந்து பாதிக்கப்படுறது என்னமோ சாமானியம் தான். ஆனா நம்ம காசுல கடனை வாங்கிட்டு போயிட்டு முதலீடு செய்றவன் பணக்காரனா இருக்கான். சாமானியனோட வாழ்க்கை எப்படின்னா நாங்க போய் வங்கிக்கிட்ட கடன் நின்னா கூட நம்ம கிட்டே கடனா பத்திரங்களை வாங்கிட்டு தான் அந்த கடனையே கொடுப்பாங்க. அதுவும் அதிக வட்டியை போட்டு கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுங்கிற பேர்ல. ஆனா நம்ம டிபாசிட் பண்ண காசை கடனா வாங்கிட்டு போனவன் நீண்ட காலம் குறைந்த வட்டிங்கிற அடிப்படையில் பல துறையில பெருவாரியா இன்வெஸ்ட் பண்ணி மேல வரான். இப்ப நம்மளால தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுவே அபராதத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் டெப்ட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற பேர்ல அவனோட பாண்ட்ஸை கொண்டு போய் அவனும் ஒரு வியாபாரி கிட்ட தான் விற்பனை செய்வான். அப்படி விற்பனை செய்யறவன் நமக்கு சாதகமா நடந்துப்பானா, வியாபாரிக்கு சாதகமா நடந்துப்பானா? It really comes down to people not trusting the government. That distrust creates a breeding ground for all sorts of illegal activities. Think about it: money laundering, tax evasion for offshore accounts, fake companies, black market deals, even human and weapons trafficking. It's a whole system built on exploiting that lack of faith. It all boils down to who controls the economy. That's the real power play. கிரேக்க புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. சாவை ஏமாத்தணும்னு நினைச்ச ஒரு புத்திசாலி மன்னனா சிசிபஸ் இருந்தாரு. இவர் சாவை ஏமாத்துறத பார்த்த சேஸ்ங்கிற கடவுள் இவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. ஒரு பெரிய கல்லை கட்டிட்டு மலைக்கு மேல கொண்டு போகணுங்கிறது தான் அந்த தண்டனை. சிசிபஸ் இதை ஏத்துக்கிட்டு ஒரு பெரிய கல்லை கட்டிட்டு மலைக்கு மேல கொண்டு போனாரு. ஆனா அந்த மலை சரிவுல இருந்து திரும்ப அந்த கல்லு கீழே உருண்டுட்டே வந்துருது. இதை அவர் டெய்லி ஏன் பண்றோம்னே தெரியாம திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ஸ்டோரியில
இருந்து நம்ம லைஃப்பை பார்த்தா நம்மளும் ஏன் ஓடுறோம்னு தெரியாம இந்த கன்ஸ்ட்ரக்டட் சொசைட்டில ஓடிட்டே இருக்கோங்க. அதாவது நம்ம ஓடுறதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கான்னு கேட்டா அப்படி அர்த்தம்ங்கிறது இல்லைன்னே தெரியாம நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம். இந்த கதையில சிசிபஸ் அப்படிங்கிறவரு இந்த விதியை எப்ப ஏத்துக்கிறாரோ அப்பதான் ஜெயிக்கிறாரு. அது போல இந்த அபத்துவவாதத்தை புரியாத வரைக்கும் மனுஷங்க ஓடிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஹிஸ்டரியை திரும்ப திரும்ப பார்த்தா அதுல நடந்த வார் ஹியூமன்ஸோட அனிமல் இன்ஸ்டிங்ஸை தான் நமக்கு திரும்ப திரும்ப காட்டுது. அதாவது இங்க மீனிங்கிறது ஒர்க் ஆகி இருந்தா இந்த ஹிஸ்டரி இப்படி ரெவல்யூட் ஆகி வந்திருக்காதுங்க. இங்க சொல்றது போல கன்சியூமர் கல்ச்சருங்கிறது ஒரு மனுஷனை நாகரிக மனிதனா மாத்தினா ஹிஸ்டரி இப்படி வந்திருக்கவும் வந்திருக்காது. இத்தனை வார்ஸ் இதை பேஸ் பண்ணி நடந்திருக்கவும் நடந்திருக்காது. ஒருத்தருக்கு எதிராக வேலை செய்யற ஹியூமன் இன்ஸ்டிங்ஸை தான் இந்த இன்னும் அதிகமா தூண்டுதுன்னு சொல்லலாங்க. சோ இந்த அபத்துவவாதத்தை புரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட கொள்கை இல்லனா ஒரு மனுஷனுக்கு எதிராக உங்களை இயங்க வைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இந்த இயற்கையையும் சேர்த்து பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்தா அந்த அடிப்படை வாதத்திலிருந்து வெளியே வந்துருங்க. இது எல்லாமே ஒரு கட்டப்பட்ட பொய்கள்னு புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. உங்க சுயத்துக்கான மதிப்பீடுகள் என்னங்கிறத நீங்களே புதுசா ஏத்துக்கிற சொந்த மதிப்பீடுகள்ல இருந்தும் தார்மீக நெறிகள்ல இருந்தும் உருவாக்க முயற்சி பண்ணுங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது போல வாபி சாபி அப்படிங்கிற ஜப்பானிய வாழ்வியல் முறை என்ன சொல்லுதுன்னா, ஒரு உடைஞ்ச மண்பானையோட விரிசல்கள்ல இருந்தும் பழைய மரமேசையோட தேய்மானத்துல இருந்தும் காய்ந்த இலைகளோட நிறமாற்றத்துல கூட வாழ்க்கையோட அழகை ரசிக்க முடியும்னு சொல்லுது. ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நியாயமற்ற உயிரற்ற அடிப்படையில் வலிமையை வெல்லும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே நீங்கள் உருவாக்குற புதிய மதிப்பீடுகள்ல இருந்து உங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையோட மீனிங் எதை சார்ந்து இருக்கணுங்கிறத பார்த்தோம். இது போல வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க.